தற்போதைய அண்மை செய்தி. பள்ளி கல்வித்துறைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி எங்கே எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன் வணக்கம். அண்ணாமலையோட அந்த அறிக்கையில என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, இது குறித்தான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் என்கின்ற மத்திய அரசின் சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி என்பது வழங்கப்படாமல் இருந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கிடையே ஒரு வார்த்தை போர் என்பது கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக நிதியை தமிழகம் பெற்றுவிட்டதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். ஆனால் நிதி எதுவும் பெறவில்லை என்று நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் குறிப்பாக இந்த ICT எனப்படுகின்ற இந்த கணினி ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி எங்கே என்கின்ற அந்த கேள்வியை தற்பொழுது முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்பது தனிப்பாடமாக இடம்பெற்று அதற்கு கணினி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அதனை செயல்படுத்தியிருக்க வேண்டும் என்றும், ஆனால் தமிழக பள்ளிக் கல்வித்துறை இந்த திட்டத்தை செயல்படுத்த தவறிவிட்டதாக அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த திட்டத்திற்காக மூலதன செலவுகளுக்காக ரூபாய் 6.5 லட்சமும், அதே போல இந்த பாடத்தை பயிற்றுவிக்கும் பயிற்றுநர்களுக்கு ஊதியமாக 15,000 என்றும், இதர செலவுகளுக்காக ஆண்டுக்கு 2.5 லட்சமும் மத்திய அரசால் வழங்கப்படுகின்றது. கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட அந்த நிதி தமிழக பள்ளிக்கல்வித்துறை வேறு பணிகளுக்கு திருப்பிவிட்டதாக தற்போது அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக ராஜஸ்தான், தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இந்த திட்டம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில், குறிப்பாக கேரளாவில் கூட தாய்மொழியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இது செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த கணினி ஆசிரியர்களை இந்த தகவல் தொழில்நுட்ப பாடத்திற்கு நியமித்திருக்க வேண்டிய தமிழக அரசு அவர்களை நியமிக்காமல் கேரளாவை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலம் ஆட்களை தேர்வு செய்து மாத ஊதியம் 11,500 ரூபாய்க்கு இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட நிதியின் கீழ் ஊதியம் வழங்கி அவர்கள் தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த தனி பாடமாக இந்த கணினி அறிவியல் பாடத்தை தொழில்நுட்பம் சார்ந்து செயல்படுத்தியிருக்க வேண்டிய தமிழக அரசு அதனை செயல்படுத்தாமல் மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி ரூபாய் நிதியையும் வேறு திட்டங்களுக்கு செலவிட்டு தற்பொழுது ஏமாற்றி விட்டதாக அந்த அறிக்கையின் மூலமாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் விளக்கம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கீதன்.